ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் தேர்ஸ்டே. ஸோ பங்குனி உத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இருந்தது. ஸோ முந்தின நாள் தேர்ஸ்டே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் தான் பார்த்தேன். வீடியோ வந்து எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஊருக்குலாம் போனதுனால எடிட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் ஊரில் வந்ததுனால ஃப்ரீயாக எடிட் பண்ணலான்னு சொல்லி எடிட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா மேட்டையும் சர்ஃப் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் அடித்து தூத்து முடிச்சாச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு வீடு ஃபுல்லாக ஒட்டரை அடித்து எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த மேட்டு கொஞ்சம் ஊறி இருக்குமேன்னு சொல்லிவிட்டு வெயில் வர்றதுக்குள்ளே துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி போட்டேன். வாய்ஸ் என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஊருக்கு போனதுனால தண்ணி மாறுறதுனால த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை. மேட்டெல்லாம் துவைச்சி அலசி போட்டுட்டேன். கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டாங்க. அடுத்த என்ன வேலை, வீடு மாப்பிங் தான். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை முடிச்சாச்சு. இது வந்து ரெகுலராக செய்யக்கூடிய வேலை தான். இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாட்களில் தான் கொஞ்சம் அங்கே எங்கே டஸ்ட்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வீடு நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே மேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இவ்வளவும் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 1:30க்கு மேலே ஆகிட்டு அப்படியே வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock டைமு. அம்மா வந்து மறுநாள் இட்லி தேவைப்படுமேன்னு சொல்லிவிட்டு இட்லிக்கு மாவு கிரைண்டரில் அரைக்கி போட்டிருந்தாங்க. நான் வந்து விளக்கு தேய்க்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் லெமன் இல்லைனா புளி எது இருக்குதோ அதை வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு பீத்தாம்பரி பவுடர் வச்சு தேய்ச்சோனாலே நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். அடுத்தது அந்த பூஜை பாத்திரம் ட்ரை ஆகுறதுக்குள்ளே சாமி படம்லாம் தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக காலிங் போட்டுட்டு, ஏன்னா அது எல்லாமே கிளாஸில் இருக்கிறதுனால காலிங் போட்டுட்டு ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துட்டேன். மித்த எந்த க்ளீனிங் வேலைனாலும் கொஞ்சம் போர் அடிக்கும், ஆனால் அந்த சாமி ஷாப் க்ளீனிங் வேலைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து பார்த்து தொடச்சி வைக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்புறம் இன்றைக்கி இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் கோலம் போட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துலான்னு சொல்லிவிட்டு கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஷெல்ஃபில் ஹேங் பண்ணுற ஹேங்கிங்ஸ், அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒட்டி விட்டுடலாமின்னு சொல்லிவிட்டு சைடில் தொங்க விட்ற அந்த ஹேங்கிங்ஸ்லாம் தொங்க விட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டாச்சு. இந்த பெல் மாதிரி இருக்கிற இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே போயிருந்தபோது ஆச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் திங்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்குமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பாம்பே போயிருந்த இடத்துல வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த கலசம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க. மேலே இருக்கிற அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அது கலர் லைட் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது சாமி ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால மேலே வச்சேன், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சு வரதுக்குள்ளே பூஜை பாத்திரமும் காஞ்சிட்டு, ஸோ பொட்டு வச்சுட்டு நைட் டின்னர் உப்புமாவோடு முடிச்சாச்சு. பாய், தேங்க்யூ.